Now we are going to take the science part, term 1. See the index. In that first unit is my body. We are going to discuss about my body. Before that, take one note and one pencil in your hand. Keep it side. While I am taking class, if you have any doubt or you don't know the meaning of the any word, please note it down in that note and then you can ask me the doubt. Okay? You can rectify then and then. புரியுதாமா? இதுதான் உங்களுடைய புது சயின்ஸ் புக்கு. இதில் ஃபஸ்ட்டு லெசன் பார்த்தீங்கன்னா மை பாடி. இதுக்கு நான் கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு நோட்டு ஒரு பென்சில் பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு வார்த்தைக்கு வந்து உங்களுக்கு மீனிங்கோ அர்த்தமோ ஏதோ தெரியல அப்படின்னா அந்த நோட்டில் எழுதி வச்சுட்டு எனக்கு நீங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இட்ஸ் கிளியர். கம் லெட் அஸ் மூவ் டு த லெசன். டர்ன் த பேஜ். See unit 1 my body. Unit 1 my body. Do you have any idea about this my body lesson? Yes, can you all guess students? My body. பாடினா என்ன? நம்மளுடைய உடம்பு. நம்மளுடைய உடம்பை வந்து நம்ம எப்படி சுத்தமாக வச்சுக்கணும், எப்படி ஹைஜீனிக்காக இருக்கணும், இந்த ஹேண்ட் வாஷிங், டேக்கிங் பாத், யூஸிங் டாய்லெட், சென்ஸ் ஆர்கன்ஸ்க்கு நம்ம எப்படி ப்ரிகாஷன்ஸாக வச்சுக்கணும், பாதுகாப்பாக எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு தான் இந்த லெசனை நம்ம பார்க்க போகிறோம். In that we have 7 subdivisions. In the lesson we have 7 subdivisions. Today I am going to take you only the first 2 subdivisions, that is know the benefits of hand washing. Benefits of hand washing. எப்படி கை கழுவுனா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்டு அப்படின்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் செல்ஃப் ஹைஜீன். நாமளே வந்து செல்ஃபாக சுத்தமாக எப்படி வச்சுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். only these 2 topics I am going to teach you now. Come let us move to the lesson. This is an activity given in your book. Tick the items used for personal hygiene. Tick the items used for personal hygiene. Personalனா என்ன? நமக்கு நாமளே சுத்தமாக எப்படி வச்சுக்கிறது, அதுக்கு என்னென்ன தேவை? டூத் ப்ரஷ். எஸ் ஆர் நோ? டு க்ளீன் அவர் டீத். ஆப்பிள்? நோ. டவல்? எஸ், டு க்ளீன் அவர் பாடி ஆஃப்டர் டேக்கிங் பாத். நெக்ஸ்ட்டு soap. Yes, this one, and this is calculator, and this is brush to clean the clothes. Okay, next bag is shower water, shower bath, and then to comb our hair, scissor to trim our hairs. Okay, next nail cut. Weekly twice we must cut our nails. Pencil. Okay, this one is wiping paper. Okay, these are the things to keep our personal hygiene. Next, see ma, the first topic is cleanliness. What is mean by cleanliness? Let me read out. Mitra is watching TV with her parents. Mitra வந்து டிவி பார்த்துட்ருக்காங்க அவங்க பேரண்ட்ஸோடு உட்காந்து. And advertisement in the TV shows a toilet with germs. Advertisement in the TV shows a toilet with germs. அதாவது டிவியில் வந்து பார்த்துட்ருக்கும் போது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து டாய்லெட்டில் வந்து ஜெர்ம்ஸ், அதாவது கிருமி இருக்கிற மாதிரி சொல்லி காட்டுறாங்க. மித்ரா ஆஸ்க் ஹர் டேட் வாட் தே ஆர். அதெல்லாம் என்னன்னு சொல்லி மித்ரா வந்து ஃபாதர்கிட்ட கேட்குறாங்க. He explains to her about germs. அவர் அப்பா வந்து என்ன பண்ணுறாங்க, அது ஜெர்ம்ஸ்னா என்ன, அது கிருமி அப்படின்னு சொல்லி அவகிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க மித்ரா கிட்ட. Do you know about germs? உங்களுக்கு தெரியுமா ஜெர்ம்ஸ்னால் என்னன்னு? Germs are microorganisms that affects our body. Germs are microorganisms that affects our body. சரியா? இது வந்து சின்ன சின்ன கிருமி வந்து சின்ன சின்ன பூச்சி மாதிரியே அதை நம்ம உடம்ப வந்து அதை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தே ஆர் ஃபவுண்ட் இன் ஆல் த பிளேசஸ். தே ஆர் ஃபவுண்ட் இன் ஆல் த பிளேசஸ். எல்லா பிளேசஸ்லையும் அது வந்து இருக்கும். ஆனால் பட் நம்ம கண்ணுக்கு தெரியாது. சின்ன சின்ன ஜெர்ம்ஸ் நம்ம கண்ணுக்கு தெரியுமா? கண்டிப்பாக அது நமக்கு தெரியாது. சரிங்களா? இஃப் வி டு நாட் மெயின்டைன் கிளீனினஸ் த ஜெர்ம்ஸ் வில் இன்ஃபெக்ட் அஸ் அண்ட் காஸ் மெனி டிசீசஸ் to us. Okay, if we do not maintain cleanliness, அதாவது நம்ம சுத்தமாக வச்சுக்கல அப்படின்னா the germs will infect us. அந்த கிருமியெல்லாம் என்ன பண்ணுவோம், நம்மளே அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் and cause many diseases to us.
ஓகேவா? இப்போ இந்த கொரோனா டைமில் நம்ம என்ன பண்ணோம், டெய்லி ஹேண்ட் வாஷ் பண்ணணும், எங்கே போனாலும் மாஸ்க் போட்டுட்டு போங்கன்னு சொல்கிறாங்களே, எதுக்காக சொல்கிறாங்க? அது அந்த இன்ஃபெக்ஷன் வந்து நம்ம இன்னொருத்தங்கிட்டேருந்து நமக்கு வராமல் இருக்கிறதுக்கு தானே. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கை காலில் சுத்தமாக வச்சுக்கணும் தானே தங்கம். அப்போ அதே மாதிரி தான் நம்ம ஹேண்ட் வாஷை அப்பப்போ சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணணும். நமக்கு இப்போ நீங்கள் போய் வெளியில் போய் மண்ணில் விளையாடிட்டு வரீங்க, இப்போ கையில் போய் விளையாட்டு வரீங்க, இப்போ கை பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்க மாதிரி தான் தெரியும். இப்போ மண்ணில் விளையாட்டுங்கன்னா அப்படியே எடுத்து ஸ்நாக்ஸ் சாப்பிடுவீங்க. அப்போ உங்களுக்கு தெரியுமா அதில் ஜெர்ம்ஸ் குட்டி குட்டியாக இருக்குன்ட்டு? கண்டிப்பாக தெரியாது. அதுவும் நம்ம கண்ணுக்கு அது தெரியவே தெரியாது. ஸோ அதாவது பிஃபோர் ஃபுட் ஆஃப்டர் ஃபுட் நம்ம கண்டிப்பாக வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி மட்டும் கிடையாது. while going to for playing also we have to wash our hands. It is clear? Okay. First one is hand washing. Dialogue between Shruti and her mother. Dialogue between என்ன ஸ்ருதி and her mother. ஸ்ருதிக்கும் அம்மாக்கும் இடையில உடைய பேச்சுவார்த்தை. After playing outside, Shruti returns home. அதாவது ஸ்ருதி வந்து வெளியில் விளையாடிட்டு வீட்டுக்கு அவ திரும்புகிறாங்க. ஸ்ருதி, Mom, I am so hungry. Give me something to eat. அம்மா, நான் ரொம்ப பசியாக இருக்கேன், எனக்கு எதாவது கொடுக்குறீங்களா சாப்பிட்றதுக்குன்னு சொல்லி கேட்குறான். மதர், ஸ்ருதி, go and wash your hands. ஸ்ருதி, go and wash your hands. போய் கை கழுவிட்டு வா. ஸ்ருதி, no mom, I want to eat first, then I wash my hands. அம்மா, இல்லைம்மா, நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்ணும், அப்புறமா தான் நான் கை கழுவுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸ்ருதி. மதர், no, you must wash your hands. நீ கண்டிப்பாக கை கழுவி தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. ஸ்ருதி, மாம், இஸ் இட் நெசசரி டு வாஷ் ஹேண்ட்ஸ் பிஃபோர் ஈட்டிங்? நெசசரி டு வாஷ் ஹேண்ட்ஸ் பிஃபோர் ஈட்டிங். சாப்பிட்றதுக்கு முன்னாடி கண்டிப்பாக கை கழுவி ஆகணுமா அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. மதர், எஸ், லுக் அட் யுவர் ஹேண்ட்ஸ், இஸ் இட் க்ளீன் ஆர் டர்ட்டி? அம்மா சொல்கிறாங்க, உன் கையை பாரு, அழுக்காக இருக்கா இல்லையான்ட்டு, க்ளீனாக இருக்கா இல்லை அழுக்காக இருக்கான்னு பாருன்னு சொல்கிறாங்க. ஸ்ருதி, my hands are too dirty mom. என்னோட கை வந்து ரொம்ப அழுக்காக இருக்குமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.